ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஃப்ரம் கொரியா தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இதுவுமே ரொம்ப ஃபேவரட்டான எஃப்எஃபாக இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். போட்டே பல நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 11 மாதம் ஆயிடுச்சு. நான் வீடியோஸே போடாமல் இருந்தது ஒரு மாதக்கணக்கில் போனாலும் இது போட்டு கிட்டத்தட்ட 11 மாதம் ஆச்சு. எனக்கே ஷாக்காக இருக்குது. நான் போய் பார்க்கும்போது இவ்வளோ டேஸ் ஆச்சா. மாரிமா சிட்டி மாமா கூட போட மாட்டேன்னு போட்டிருக்கேன். அது போட்டு ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்குது. பட் இது போட்டு ரொம்ப மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதால் நம்ம பேக் ஃப்ரம் கொரியாவோட வந்தாச்சு. ஸோ அண்ட் இந்த எஃப்எஃப் வந்ததுக்கு யாருக்கெல்லாம் ஹாப்பியோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்காகவும் தப்பான முடிவே எடுக்காதீங்க. ஓகே. அண்ட் இன்ஸ்டா ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ லாஸ்ட் எபிசோடு இதோட விட்டுருப்போன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு பையன் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நான் வேறு ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நீ யார் அதுன்னு இப்போ எனக்கு காமிச்சாக்கணுங்கிற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக நம்ம பாய்ஸோட என்ட்ரி எல்லாமே வரும். நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்த உடனே யார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஹோல் காலேஜுமே பார்க்கும். நம்ம பாய்ஸ் நம்ம உங்கள் மேலே கை வச்ச அந்த பையனோட கையை நம்ம பாய் ஐயோ செம்மையாக வளர்றனே நம்ம ஜேகே வந்துட்டு முறுக்கி விட்டுருவான். ஸோ அவன் வந்துட்டு ஒரு பக்கம் போயிடுவான். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் மயக்கம் போட்டு விட போகும்போது ஒரு அவங்களோட செக்ரட்டரி வந்துட்டு பிடிப்பான். அவங்க பார்த்துட்டு வாட் ஹேண்ட்ஸம் மேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போனோடனே மறுபடியும் மயக்கம் போட்டு விடுற மாதிரி போவாங்க. தென் அதுக்கப்புறமா சரின்ட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் உங்கள் ஃப்ரெண்டை இறக்கி விட்டு ஆளுக்கு 7 பேர் 7 பொக்கே வாங்கியிருப்பாங்க. அந்த பொக்கே வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட வாங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு கிஸ் பண்ணிட்டு வருவீங்க. நம்ம ஜிம்மு அந்த சான்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணிப்பார். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு போயிருப்பீங்க. அதோட விட்டுருந்தா லெட்ஸ் கண்டினியூ நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. நம்ம பாய்ஸ் பின்னாடி ஒவ்வொரு பொக்கேவாக தூக்கிட்டு வராங்க. உங்கள் அம்மா வந்துட்டு டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் இருந்துட்டு அப்படியே சென்டரில் நிற்கிறீங்களா? நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. இந்த அக்காவுக்கு ஏதாவது செஞ்சுருப்பீங்களாடா, இவளுக்கு மட்டும் எல்லாம் இவ்வளோ செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அக்கா நீங்களோட அக்கா ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. எப்பா தெய்வமே புரிஞ்சிருச்சு, நான் வாயை மூடிக்கிறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே உங்கள் தாத்தா பாட்டி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களாம் இப்படியெல்லாம் பேசுகிறானுங்க அந்த மாதிரி. ஸோ அதை வந்துட்டு உங்கள் ரூமில் எல்லாருமே வச்சுட்டு அப்படியே எல்லாருமே வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி எல்லோரும் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பரவாயில்லடி எப்படியே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு விட்டுச்சிருவே எழுப்பிடுங்க. மரியாதையை வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம பாய்ஸ்லாம் போயாகணுமா? போயே தான் ஆகணும், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், போங்க முதல்ல இப்போல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு அப்படி வெளியே துரத்தி விடுறீங்க. அவனுங்களும் எல்லாம் சிரிச்சுட்டு வெளியே வரானுங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்களும் ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வரீங்க. வந்து உட்காந்துட்டு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இல்லை மைன்க்கும் பாய்ஸ்க்கும் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிடலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீன் நடந்துருச்சா இல்லை நடக்கலையா எனக்கு வர தெரில. ஐ திங்க் என்கேஜ்மெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு இப்போவே என்கேஜ்மெண்ட்டா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகுற என்கேஜ்மெண்ட்டுன்னு தான்? இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் பேசிக்கலான்னு. இப்போ என்கேஜ்மெண்ட்டா? ஏன்? இல்லை மேரேஜ் அப்புறமா பண்ணிக்கலாம், நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா. என்கேஜ்மெண்ட் இப்போதைக்கு பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடியாது, என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா 1 மந்த்லேயே எனக்கு மேரேஜ் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி இருந்துட்டு வயன் அதெல்லாம் எப்படி வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பாட்டி பார்த்துட்டு வயன் சொல்லும் வேணாடி தங்கம், ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் பாட்டி
அப்போ என்ன நான் காலேஜ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க நம்ம பாய்ஸு. என்ன போகணுமான்னு கேள்வி, போகணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு வாய மூடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாய்ஸ்லாம். ஏய் அப்படிங்கிறாங்க. ஷோ அப்படிங்கிறீங்க. உடனே எல்லாம் அமைதியாயிக்கிறானுங்க. இது அதை பார்த்து உங்கள் அப்பா அம்மா நம்ம உங்களோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே செம்ம சிரிப்பு. என்ன ஷூன்னு வாய மூட்டானுங்க அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, ரைட்ரா நல்லா ட்ரெயின் ஆகிக்கிட்டீங்க, என் பொண்ணு பொழைச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா சரின்னு அப்படி இப்படின்னு பேசி 1 வீக்கில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஷே அப்பா 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 அப்படின்ட்டு இருக்கீங்க. என்னம்மா இல்லை அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் லீவ் எடுத்துக்கவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்கள் அம்மா ஏன் 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 எதுக்கு லீவு? அதெல்லாம் முடியாது, மரியாதை காலேஜ் போடி அப்படிங்கிறாங்க. நீ போடி அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படின்ட்டு உங்கள் அம்மா இருக்காங்க. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் போய் ஏய் கம்மனு இரு, எப்போ பாரு அவளை திட்டிகிட்டு இருக்கதே உனக்கு வேலை. ஆமாங்க உங்கள் பொண்ணை சொன்னால் மட்டும் ஏறிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இருந்துட்டு 1 வீக் இன்னும் இருக்குது. ஆமாம் பாட்டி, அந்த 1 வீக் ஃபுல்லாக எங்கேயா இருப்பீங்க? ஆமாண்டம்மா இங்கே தான் இருப்போம். இங்கே இருந்துட்டு என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். ஓஹோ ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஆகிடுது. அதுக்கப்புறமா எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு தூங்கவும் போயிடுறீங்க. ஸோ அப்பயும் போல தான் உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தாவும் ஒரு ரூமில், உங்கள் பாட்டி நீங்கள் உங்கள் அம்மா ஒரு ரூமில், நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒரு இதில் படுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நைட் டைமில் வந்துட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இன்னும் 1 வீக் இருக்குது, இவங்க இங்கே தான் இருப்பாங்க, அப்போ நம்ம செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுறீங்க? மணி என்ன? மணி 2. அம்மா தூங்கிட்டு தான் இருக்கு, பாட்டி ரைட் தூங்கிட்டு தான் இருக்கு. இந்த வரண்டா மவனுங்களா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. பாய்ஸ் எங்கே படுத்துருக்காங்களோ அங்கே அப்படியே பொறுமையாக நீங்களும் போகிறீங்க. போயிட்டு முதல்ல யார் படுத்திருக்கா? சுகா மாமா. இது எழுப்புனா எந்திரிக்காது. ஹோபி மாமா டி ஜே ஹோபிந்துடுறா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜே ஹோப் இருந்துட்டு யார் ஃபைன் நீங்கள் என்ன பண்ணுற? களி கிண்டிகிட்ருக்கேன், ஏச்சி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஜே ஹோப் இருந்துட்டு இங்கே என்னவோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. சத்தம் போடாமல் எந்திரிச்சிட போகிறாங்க மற்றவங்க எல்லாரும். அமைதி ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. எங்கடி கூப்பிட்டு போகிற? வாண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு ஜேஹப்பை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேஹப் வந்துட்டு நீங்களும் ஜேஹப்பும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கீங்க. ஸோ நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க. அது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேஹப் வந்துட்டு இந்த நேரத்துக்கு எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? மெதரு எனக்கு தூக்கம் வரல, அதுக்கேண்டி என் தூக்கத்தை கெடுக்கிறேன். ஏச்சி கொஞ்சமாச்சும் ஒரு வயசு பொண்ணு இருக்கேன், அதுவும் அக்கா பொண்ணு, நிச்சயமாக போகிற பொண்ணு, இவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு 7 பேர் வெக்கமே இல்லாமல் தூங்குறீங்களே, உங்களுக்குலாம் மண்டையில் மூளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜெஹோப் பார்த்துட்டு இப்போ எதுக்குடி திட்டுற? எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ வெளியே போகணும். இப்போவா? மணி 2டி, இந்த டைமுக்கு எவன்டி கடை திறந்து வச்சுருப்பான்? உங்கள் அப்பா நான் திறந்து வச்சுருப்பான். எங்கள் அப்பா பற்றி பேசாத. சரி யார் கடை திறந்து வச்சுருப்பாங்க சொல்லி பார்க்கலாம். இந்த நேரத்தில் எப்படி போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போயாகணும். எங்கள் அக்கா மகளாச்சு, கேட்கவா போகிற? போய் சாவி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டேன், எல்லாம் ப்ரிப்ரேஷன். யா சரி வண்டி எங்க? அதுவும் அங்கே. என்னடி நம்ம வீட்டு வண்டி அங்கே நிற்குது? ஆமாம் இங்கே ஸ்டார்ட் பண்ண எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க மாமா, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணடிச்சுட்டு ஒரு மாதிரி கூப்பிட்டு போகிறீங்க அவனை. அவன் அஜய் ஹோப்பா ரைட்டு வில்லங்கத்தில் மாட்டி விட போகிறா அப்படிங்கிற மாதிரி
சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் உங்கள் கூட வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஜேஹோப் வந்துட்டு ஓட்டுறாரு. சி நீங்கள் ஓட்டுறீங்க, ஜேஹோப் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு 2 மணிக்கு யாருமே இல்லை அந்த ஒரு ரோட்டில். நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஜேஹோப்பா டேய் எங்கடி கூப்பிட்டு போகிற, எல்லாம் இருட்டாக இருக்குடி, என்னடி இடம் இது அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டுலாம் கூப்பிட்டு போக முடியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ ரொம்ப தூரம் போகிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. 2, 3, 5 அந்த மாதிரி க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஜேஹோப்பா இவ்வளோ தூரம் எதுக்குடி கூப்பிட்டு வந்தா, கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ட்ராவலு, எப்படினாலும் போய் தூங்க தானே போகிறேன், அதனால தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூப்பிட்டு போகிறீங்க. பார்த்தா ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டி வந்திருக்கீங்க. ஜேஹோப் பார்த்துட்டு என்னடி இது, ஐஸ்கிரீம் பார்லர் இந்த இந்த நேரத்துக்கு மணி 2:30 மிட் நைட்டு உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குது, ஐஸ்கிரீமு ஏன் மணி வர, நேற்று சாயந்தரம் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், வாங்கி தர மாட்டேன்ருச்சு, அதான் நானே வந்துட்டேன். சரி உனக்கு ஏது காசு, மை சேவிங்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வா 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 பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேஹோப் வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேஹோப்பாக இருந்துட்டு ஷோ இவன் வேறு நம்மளை கோத்து விட்ருவா போலையே அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. தென் நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணிட்டு ஜேஹோப்புக்கும் ஒரு ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து சாப்பிடாம நீங்கள் இன்னும் ஜேஹோப் வந்துட்டு உள்ளே வரல. நீங்கள் அதுக்கப்புறமா 2 தூக்கிட்டு வெளியே வந்து நிற்கிறீங்க. வெளியே வந்து நின்று உள்ளே வானா வரமாட்டியா அப்படிங்கும்போது, ஏன்டி நீ நானே டைம் ஆகிடுச்சு, யாரையும் தேடனா என்னடி பண்ணுவேன், அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க, எங்கள் அம்மா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும், உங்கள் அம்மா மாத்திரை போட்டு தூங்குது, எப்படி யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. பாய்ஸ் யாராவது எந்திரிச்சிட்டா, இல்லை உங்கள் அப்பா எங்கள் அப்பா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் 2 பேர் விட்ற கொரட்டை சத்தத்துலேயே தூங்கிட்டு இருப்பாங்க. இதில் எப்படி எந்திரிப்பாங்க, அதுவும் தம்பிங்களும் அண்ணனும் இருக்காங்களே முட்டா பசங்க, ஒருத்தனும் எந்திரிக்க மாட்டான் அப்படிங்கிற சொல்கிறீங்க. ஏய் என் தம்பிங்களையும் அண்ணனை பற்றி பேசாதடி, அவங்களே என் புருஷன் தானே ஆக்க போகிறாங்க, என் புருஷனை பற்றி நான் பேசக்கூடாதா. அப்போ ஜேஹோப் இருந்துட்டு அப்படியே ஒரு செகண்டு சைலண்ட் ஆகிட்டான், ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டான். நீங்கள் புருஷன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் நீங்கள் பார்த்துட்டு இது லூஸு மாமா அப்படிங்கிறீங்க. ஜேஹோப் இப்போ என்ன சொன்ன, லூஸு மாமான்னு வாய மூடிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடு, எப்படி வாய மூட்டு சாப்பிட முடியும், இந்த மொக்க ஜோக்கெலாம் வேணாம் மாமா, இந்த மொக்க ஜோக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, ஓகே, திருப்பி இதெல்லாம் தோண்டி வெளியே எடுக்காத, மூடிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேஹோப்பும் சாப்பிட்டுட்ருக்கான், நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேஹோப் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கான், நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. உங்களுக்கா இப்போ மறுபடியும் அவன் ஐஸ்கிரீமை பார்க்க உங்களுக்கு உறுத்துது. அப்போ ஜேஹோப் இருந்துட்டு பார்த்துட்டு எதுக்கடி ஐஸ்கிரீமை பார்க்குற, மேலே நானும் உன்னை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் கண்ணை அந்த ஐஸ்கிரீமையும் பார்த்துட்ருக்கு. ஜேஹோப் வந்துட்டு என் ஐஸ்கிரீம் அப்படி குறுக்குறுன்னு பார்க்காத, அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். அதெல்லாம் வலிக்காது மாமா அப்படிங்கிறீங்களா, என்ன மாமா அப்படிங்கிறீங்களா, என்ன எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் கூட முடியாதுடி, போடி, ஒன்று தான் நீ சாப்பிட்டல, இதெல்லாம் தர முடியாதுடி, நான் தானே வாங்கி கொடுத்தேன், நான் தானே கூப்பிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா தர முடியாதுடி அப்படிங்கிறீங்க அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. அதில் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், அதில் முடியாது, தர முடியாதுடி அப்படின்ட்டு அவர் ஒரு எப்படின்னா ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் இருக்குன்னா அதில் பாதி ஐஸ்கிரீம் அவர் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பாரு. இப்போ இருக்கிறது கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆன மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த பாதியும் அவர் அப்படியே லபக்குன்னு வாயில் போட்டு வர்றாரு. நீங்கள் பார்த்துட்டு லூஸு மங்குனி மாமா அப்படிங்கிறீங்க. அப்போ அவன் வந்துட்டு அந்த பிளேட் மாதிரி சம்திங் இருக்கும்ல, அந்த ஐஸ்கிரீம் வந்தது, அதை தூக்கி போட்டு உங்கள்கிட்ட பவுன்னு கையில் பழிச்சு காட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி காட்டுறான். நீங்கள் பார்த்துட்டு மவனே எனக்கு ஐஸ்கிரீம் வேணுடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட லிப்பில் கிஸ் பண்ணி ஐஸ்கிரீமை நீங்கள் பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜேஹோப்பும் ஒரு செகண்ட் ஷாக்காக நின்றுட்டான். அதுக்கு முன்னாடி அவன் உங்கள்கிட்ட பவுன்னு பழிச்சு காமிச்சு ஆடிட்டுருப்பான். பட் இப்போ நின்றுட்டான். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு பவ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கேன். ஜேஹோப் ஸ்டில் அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நிற்கிறான். நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கள் துடைக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க நம்ம என்ன விஷயம் பண்ணணும்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியுது. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு
அப்படியே ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸை துடைக்க போயிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களோட கையை வச்சுட்டு ஒரு மாதிரி கடிக்கிறீங்க, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு. ஜெஹோப் அப்படியே ஸ்டன்னாகி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஆமா அப்படிங்கிறீங்க. ஜெஹோப் அப்படியே அந்த ஷாக்லேருந்து வெளியே வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. சாரி மாமா, எனக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜெஹோப் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். நீங்கள் எதிர்த்து திரும்புறீங்க. ஜெஹோப் டக்குன்னு உங்களை எடுத்து அவன் அப்படியே பொறுமையாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்களும் அந்த கேஸை ஃபீல் பண்ணுறீங்க, நீங்களும் பேக் கேஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரோட ஃபர்ஸ்ட் கேஸ். அதாவது நீங்களாம் யோசிப்பீங்கக்கா, இந்த சீன் ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோடில் ஜேகே பண்ணிட்டாங்கக்கான அது வேறு. ஏன்னா அப்போ வயனுக்கு தெரியாது. ஸோ வயன் கிஸ் பண்ணியிருக்க மாட்டா. பட் இப்போது வயனும் சேர்த்து கிஸ் பண்ணுறா. ஸோ 2 பேரோட லவ்வும் அவ்வளோ இதாக அந்த ஒரு கிஸ்ஸில் ஷேர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே விட்டுட்டு 2 பேருக்குமே செம்ம ஷையான ஒரு ஃபீலிங்கு. அப்படியே பார்த்துக்கவே முடியல, ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஷை ஆகுது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க. அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஹைவேஸில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மணி ஒரு 3:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வயன் சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்ட்டு வயன் வண்டி ஓட்டுறான். ஸோ வந்துட்டு ஜெஹோப் வந்து பின்னாடி உட்காந்துருக்கும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜெஹோப் அப்படியே ஒரு அந்த முதுகுலேருந்து ஒரு மாதிரி நைஸாக கையை கொண்டு வருவாங்கல்ல, லைக் டச் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி. அந்த மாதிரி வந்துட்டு ஜெஹோப் அப்படியே கையை கொண்டு வந்து முன்னாடி பேக் ஹக் பண்ணுறான் வயனை. ஸோ அப்படியே கை முன்னாடி வச்சுக்கிட்டு வயன் டக்குன்னு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுச்சு உங்களுக்கு. எங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளென்ச் ஆகிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பொறுமையாக போகுது அந்த ரைட். வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருப்பீங்க, பட் இப்போ ரொம்ப பொறுமையாக போகுது. ஜெஹோப் அப்படியே உங்களோட ஷோல்டரில் அவனோட ஃபேஸை வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபேஸோட அவனோட ஃபேஸ் அப்படியே உரசுது. சில்லுன்னு அடிக்கிற அந்த காற்று உங்கள் முடி அவன் ஃபேஸில் அப்படியே படுறது, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக போகுது அந்த ஒரு குட்டி ரைடு. நம்ம தலைவன் சும்மா இல்லாமல் டிஷர்ட்குள்ளெல்லாம் கை விட ஆரம்பித்தான். நீங்கள் அப்போ அவன் கை மேலே நீங்கள் வைக்க, உங்கள் கை மேலே அவன் வைக்க, ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக ஒரு ஸ்வீட்டான ஒரு ரைடாக வந்துட்டு அது போகுது. செம்ம ரொமான்டிக்காக அந்த ரைட் போகுது. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. நீங்கள் அந்த தெருமுக்கில் வரும்போதே வண்டி ஆஃபு. இப்படியே ஜெஹோப்பானா அப்படியே ஒரு மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே வந்தானா. நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்களா? என்னடி? வீடு வந்துடுச்சு இறங்கு. அதுக்குள்ளேயும் மாடி வந்துடுச்சு. அதுக்குள்ளேயும் தான் வந்துடுச்சு, இறங்குடா மாமா அப்படிங்கிறீங்க. ஜெஹோப் பார்த்துட்டு ரொம்ப தாண்டி மரியாதைலாம் குறையுது அப்படிங்கிறாரா. இது கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொன்னேன்? இது கத்துறேன், பக்கத்து வீட்டில் ஏன் சொல்லணுமா, அமைதியாவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெஹோப்பும் ரொம்ப தாண்டி மிரட்டுறானே எங்களை அப்படின்ட்டு வராரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே வரீங்க. நீங்களும் வந்துட்டு வண்டியும் ஏற்றி நிறுத்திட்டு சரி ஓகே குட் நைட் போய் தூங்க. இது குட் நைட் இல்லை மேடம், குட் மார்னிங். ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. மணி என்னென்னு பாரு, 4 மணி. சரி போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஜெஹோப் திரும்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப்பை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணுறான். அவங்க 2 பேருக்கும் என்னமோ தெரில, விட வேணாமோ அந்த மாதிரி வந்துட்டு தோணுது. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா வந்து கோழி கொக்குற கோன்னு கூவுதா. நீங்கள் 2 பேரும் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு சரி போய் தூங்கு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெஹோப்பும் நீ போய் தூங்குடி பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு டக்குன்னு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணத்தை பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோ ஷை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. ஜெஹோப்பும் மெத்தையில் படுத்திருப்பார். ஸோ அவரும் போயிடுறாரு. ஸோ நீங்கள் இருந்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே பூனை மாதிரி பதுங்கி வந்து உங்கள் பாட்டிக்கும் அம்மாவுக்கும் நடுவில் படுத்துக்கிறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா
நம்ம பாய்ஸ் கிட்ட மேலே காமிச்சா ஜேஹோப்போ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அது படிக்கட்டிலே பாதி நேரம் உட்காந்துக்கிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வரான். மேலே வந்து பார்த்தா நம்ம பாய்ஸ் எல்லாம் முக்காடு போட்டு உட்காந்துருக்கானுங்க. ஜேஹோப்போ திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. அப்பா டிச்சி நீங்கள் தானா எதுக்கடா இப்படி உட்காந்துருக்கீங்க? நாங்கள் உட்காந்துருக்கிறது இருக்கட்டும், சார் எங்கே போயிட்டு வரீங்க? நான் சுசு போயிட்டு வந்தேன். உண்மையை சொல்லு, நிஜமா சுசுவா போயிட்டு வந்த அப்படிங்கிறாரு நம்ம ஜேகே. ஏன்டா நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், உண்மையை தான்டா சொல்கிறேன். ஏச்சி முட்டையெல்லாம் படுங்க அப்படிங்கிறேங்க. அப்புறம் நீ ஜேஹோ போய் படுத்துட்டாரு. பட் நம்ம பாய்ஸ்லாம் தலைவாணியை மடியில் வச்சுட்டு பெட்ஷீட் வச்சு முக்காடு போட்டு நீ சொல்கிறத நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிறாரு நம்ம ஆரம். ஜேஹோப் வந்துட்டு என்னையுமே சந்தேகப்படுறீங்களாடா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாண்டா, உன்னை தான் சந்தேகப்படுறோம், உன்னை மட்டும்தான் சந்தேகப்படுறோம். எங்கே போயிட்டு வந்தால் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிம்மன் கேட்குறாரா. அப்போ வந்துட்டு தச்சே எல்லாம் மூட்டை படுங்க, எங்கே அந்த சுகா நீயும் மாடா எழுந்திரிச்சிருக்கே அப்படின்ட்டு நீங்கள் ஜேஹோப் வந்துட்டு கேட்குறாரு. ஆமாம், நானும் தான் எழுந்திரிச்சிருக்கேன், எனக்கும் என்ன உண்மைன்னு தெரிஞ்சாகணும். கண்டிப்பாக தெரியணுமா? கண்டிப்பாக தெரியணும்னு 7 பேருமே கோரஸ் பண்ணுறானுங்க. எனக்கு தூக்கம் வரலையா? காற்று வாங்கி எழுந்திரிச்சேனா? கொஞ்ச நேரம் நடந்தேன்னா? அப்புறம் சுசு வந்துச்சா? போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான், மூட்டைப்படுங்க. ஏய் விட்டுச்சிரும், எந்திரிக்கிறியா? பச்சை தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுட்டா அப்படிங்கிறாஞ்சின்னு. என்னடா உங்களுக்கு இப்போ தெரியணும்? எங்கே போயிட்டு வந்தேன்னு எங்களுக்கு தெரியணும். எங்கேயும் போயிட்டு வரடா, ரெஸ்ட் ரூம் தாண்டா போயிட்டு வந்தேன், விடுங்கடா ஆளை. சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் ஓகே. ரெஸ்ட் ரூம் வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூமில் தானே போனேன். ஆமாம், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்புறம் எதுக்குடா வண்டி எடுத்துகிட்டு வந்தேன்? வண்டி எடுத்துகிட்டு வந்தேனா? நான் எங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்தேன்? வீட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வண்டி யாராச்சும் எடுப்பாங்களா? என்ன இதெல்லாம் கேள்வி, முட்டாள்தனமாக மூட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு படுகிறாரா. அப்படியே பிடிச்சி எழுப்பி விட்றாங்க 2 பேர். எழுப்பி விட்டு என்னங்கடா, சரி வீட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூமில் போனேன், வண்டியில் போகல, மைன் என்ன உனக்கு துணைக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரா. ஜேஹோப் வந்து டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரா. பார்த்துட்டு என்ன சொல்லு, மைன் என்ன உனக்கு துணைக்க வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. பார்த்துட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரா. எல்லாம் அட்டாக்குன்னு சொல்லிட்டு தலைவாணி எடுத்து சாத்து ஜேஹோப்க்கு பயங்கரமாக அடி விழுது. பயபுலிக்கு அவனோ விடுங்கடான்ட்டு எந்திரிச்சு ஓடுறான். இப்படி துரத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக ஜேஹோப் வந்து பாயில் உட்காந்துட்டு அடித்து முடிச்சிட்டிங்களே, இனிமேல் ஒருத்த முழிச்சிருக்கக்கூடாது, எல்லாம் மூட்டுப்படு, அந்த கதைலாம் வச்சுக்காது, இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம், என்ன நடந்துச்சு எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறான். உண்மை தானடா தெரியணும், சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு அவனும் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறானா. எல்லாம் கன்னத்தில் கை வச்சுட்டு வாயை பொழந்துக்கிட்டு கேட்குறானுங்க. கிஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இருந்துட்டு ஜேகேக்கு இருந்துட்டு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறானா. அப்போ நம்மளோட ஜிம்மன் பார்த்துட்டு ஏய் என்னத்துக்கு இந்த வெக்கம், என்னத்துக்கு இந்த நெழிப்பு வலிப்பு எல்லாம் அப்படிங்கிறார. இல்லை ஜிம்மன், எனக்கு நான் ஃபஸ்ட்டு அவனை கிஸ் பண்ணல, அது ஞாபகம் வந்துருச்சுடா அப்படிங்கிறான். கர்மா வேக்க மட்டும் பட்டு தொலையாத முகரைய அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. இங்கே எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, இதில் ஃபஸ்ட்டு கிஸ் நான் தானே, மூஞ்சி மொகரை கட்டிய மூட்டைக்காரா அப்படிங்கிறாங்களா ஆரம்பு. எதுக்கடா இப்போல்லாம் ஏன்ட்ட ஏறிட்டு வரீங்க, அவன் தான் போனான், அவன்கிட்ட ஏறிட்டு போங்கடா அப்படிங்கிறீங்க. பைபிளில் திருப்பி விட்டான் ட்ராக்கை மறுபடியும் அப்படிங்கிறாரு ஜேஹோப்பு. ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் அதே மாதிரி ஜேஹோப்பை சென்டரில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வேறு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நான் அவளை பார்க்க, அவள் என்ன பார்க்க, 2 பேர் கொஞ்சம் தானே காத்தடிக்க, கொஞ்சம் ஐ கான்டாக்ட்லேயே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிஜமாக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வேறு எதுவும் நடக்கலை. அது ஸ்கூட்டியில் தான் வந்தோமா. அவள் ஸ்கூட்டி ஓட்ட,
நான் அவளை கட்டி பிடிக்க, அவள் வைக்கப்பட, நான் அவன் மேலே வரச, இச்சோ ஒரே ஜாலியாக போச்சு டைனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான்னா பாய்ஸ் எல்லாம் ஐயோ கடுப்பேத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலைவாணி எல்லாத்தையும் தூக்கி பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு. ஜெயப்பு பாவம். ஆக்சுவலி நீங்கள் இருந்துட்டு கொஞ்சம் தூங்கியிருப்பீங்க, பட் ஏதோ சத்தம் கேட்குதே அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இதெல்லாம் இந்த சத்தத்தெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தா மேலே சரி மேலே தானே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே போனவும் போட்டு பம்பில் அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் போயிட்டு ஏய் ஏய் என்னடா பண்ணுறீங்க இந்த நேரத்தில், ஏய் அறம் ஷோ சி நிறுத்துங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. உடனே எல்லாம் நிறுத்துறானுங்க. எல்லாம் மூச்சு வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குளத்துல பாவம் சேவ பிச்சு போட்டு கோழி மாதிரி ஆகிட்டான். நீங்கள் பார்த்துட்டு ஸோ ஏன்டா என்னடா ஆச்சு அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எது டாவா அப்படிங்கிறாங்களா? என்ன ஆச்சு அவங்க எல்லாருக்கும், ஏன் எல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நடுராத்திரியில் யாராவது இப்படி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அந்த சத்தத்தை வேறு யாராவது கேட்டால் பயந்துட மாட்டாங்க? வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ இருந்துட்டு பாருவங்களை பார்த்துட்டு நாங்கள் 7 பேர் இங்கே இருக்கும்போது நைஸாக அவனை மட்டும் வந்து இது கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு கேட்குறானா? இப்போ நான் அஜய் கூப்பிட்டு போனதா பிரச்சனையா? அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் நடு ராத்திரியில் ஒரு வயசு பொண்ணு மொட்டை மாடிக்கு வந்து இத்தனை வயசு பசங்க உட்காந்துருக்காங்க, ஒருத்தனை மட்டும் நீ கூப்பிட்டு போகிற, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்களா? ஐயோ இதுங்களை வச்சுக்கிட்டு சே மூட்டெல்லாம் படுங்க, நடராத்திரி பேசுகிற பேச்சா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு இதுதான் பேச்சு. டே படுங்க எல்லாரும் ப்ளீஸ், படுத்து தூங்கு, எதாக இருந்தாலும் நான் காலையில் சொல்லி தொலைக்கிறேன். நோ 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 எங்களுக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். ஐயோ நான் ஒரு பிளானில் இருந்தா இவனுங்கெல்லாம் என்ன என் பிளானை சொதப்புறதுக்குனே இருக்கானுங்க. சே ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு போய் தனித்தனியாக ரொமான்ஸ் பண்ணலான்னு நினச்சா எனக்குன்னு இப்போ இந்த வாட்ச் இருக்குது பாரு 7 முட்டாளுங்களா, வட்டி கட்டினா முட்டாளுங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி குசு குசு நம்மளே பேசிப்போம்ல அது மாதிரி. என்னடி மொனவர அப்படிங்கிறாங்களா ஜேகே? அப்படிங்கிறீங்களா? இல்லை ஏதோ மொனவனமாக இருந்துச்சு, அதான் வாயிலே மொனமாமல் கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா ஜேகே. நீங்கள் இருந்துட்டு இந்த வடிகட்டின முட்டாள் மாமனுங்களா இருக்கிறது முட்டாள் நீங்கள் தான்டா அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்கிறானுங்க எல்லோரும் அட் அ டைமில் சொல்கிறானுங்க. 7 பேரோட ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் ஒரு வயசு பொண்ணு 7 பேரை வச்சுக்கிட்டு இப்படி 7 பேர் கூட ஒன்றா வாட ரொமான்ஸ் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் பாய்ஸு அப்படிங்கிறாங்களா? ஓ இந்த விஷயத்தை உங்களுக்கு கத்தி வேற சொல்லணுமா? ஒரு வயசு பொண்ணு, நீ 7 வயசு பசங்க, நாங்கள் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஒட்டுக்க ரொமான்ஸ் பண்ணுவா, தனித்தனியாக தான் கூப்பிட்டு போய் ரொமான்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கூட புரிஞ்சிக்க முடியாத வட்டி கட்டின முட்டாள் மாமனுங்களாக இருக்கீங்களே. நாளைக்கெலாம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு சை என்ன பாட போகிறோன்னு தெரில, மூட்டையெல்லாம் படுத்து தொலைங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நம்ம ஆரம் வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரா? நீங்கள் பார்த்துட்டு என்ன இல்லை இப்போ என்ன சொன்னேன், ஒவ்வொருத்தர் கூடயும் தனித்தனியாக ரொமான்ஸ் அதுதான் தெரியுதுல்ல. இது அப்படி ஒன்றுமே தெரியாத பப்பாங்க 7 பேரும் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்திருப்ப. என்னது நீ சொல்கிற? எல்லாம் தெரியும் மூடே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லடி, நாங்களும் நல்ல பசங்கடி. பதட்டப்படுறதுலே தெரியுது ராஜமன் மாமா, தெரியுது நீ ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஊரில் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தியோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. எதை வேணாலும் சொல்லு, நாங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தோன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா சத்தியமாக நாங்கள் முதல்ல பார்த்த பொண்ணு நீ தான், கடைசியாக பார்க்குற பொண்ணு நீ தான். நிஜமாக தாண்டி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டையா போயிட்டு ஒவ்வொருத்தர் 4 ஹெட்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் நல்லா தூங்கி தொலைங்க அப்படிங்கிறீங்க.
ஓகே டாட் மிஸ் இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் எப்போ வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனுக்கு வேணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.